வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2960க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் 3020 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே 2960 பலமுறை சப்போர்ட் எடுத்து அதை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வர முயற்சி பண்ணிச்சு. 2937 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து அதால் கீழே நிற்க முடியாமல் மறுபடியும் 2960 சப்போர்ட் எடுத்து படிப்படியாக போய் 3000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அது பக்கமே க்ளோஸ் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் மட்டும்தான் மார்க்கெட் நமக்கு செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த முக்கியமான இடமான 3020 2960க்கு நடுவுலையே ட்ரேட் ஆகி முடிச்சிடுச்சு. இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே குறிப்பாக சொல்லியிருந்த ஒரே விஷயம் இதுதான், 3020 2960. இந்த இடத்துக்கு நடுவில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் 50% பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் வாய்ப்பு இருக்கிற இடமாக இது அமையுது. அதுக்குண்டான காரணங்கள் எல்லாத்தையும் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். 960க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு முடிவு பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 21ஆம் மேலே மார்க்கெட் 3020க்கு மேலே நிற்க முடியாமல் தான் சரிவை சந்திச்சுது. இது ஒரு குழப்பமான இடம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3010க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதாவது க்ளோசிங்க்கு மேலே திருப்பியும் ஓப்பன் ஆகிறது இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை அதிகரிக்குது. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம மார்க்கெட்டில் இப்போ பை பண்ணுறோன்னு வச்சுப்போமே. அதாவது வேணாம், முதல்ல இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இன்னும் 3020 வரைக்கும் செல் பண்ணி 3030 ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். மார்க்கெட் மார்க்கெட் 3020 வரைக்கும் போய் செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமல் உடைச்சிட்டு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் என்னாகும், முழுசாக மேலே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இந்த 3020 பக்கமாக வந்தால் மட்டும்தான் பை பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3030 உடைச்சி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க முடியும்? 2990 பக்கமாக வைக்க முடியாது. இன்னும் கீழே இறக்கி தான் வைக்கணும். அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மிகப்பெரிய ஸ்டாப் லாஸாக மாறிடும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா 3030 நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். செல்லிங்லேருந்து பையிங்க்கு ரிவர்ஸ் பண்ணணும். இது இரண்டுமே கொஞ்சம் கஷ்டமான வேலை, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் நம்ம பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணால் என்ன நடக்கும்? பையிங்க்கு சாதகமாக நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. ஆனால் மார்க்கெட் 3020 பையிங்க்கு சாதகமாக மேலே போகாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுது அப்படின்னா கண்டிப்பாக 2960 ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த இடத்துல தான் எங்கேயாவது ப்ரைஸ் நிற்கணும். நின்று நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் திருப்பி நம்ம செல் பண்ணுறதுக்கு. எப்படி நம்ம நேற்று மார்க்கெட்டில் 2960 பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சமயத்தில் செல் பண்ண முயற்சி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கும். நம்ம இன்னொரு முயற்சி செய்யலாம். ரெண்டே விஷயந்தான், பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும். ஏன்னா இதெல்லாம் சைட்வே ஜோன், அதாவது சில இடங்கள் தான் மார்க்கெட்டில் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமாக அமையும். எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட்டில் அந்த கான்ட்ராக்டோட ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமாக அமையாது. சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அப்படி அந்த தன்மையில் இருக்கும். அப்படி இந்த 3000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் ஜோனு உள்ளே வரனால இந்த ஜோன் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக மாறுது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணி 2960 வரைக்கும் பை பண்ணி 2950 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இது தெரியும், இது ஒரு ரிஸ்க்கான இடம் தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ரிஸ்க்கான இடத்துல போதிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா நல்ல லாபத்தில் நம்ம ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஒரு சில நாள் நம்ம நஷ்டப்படுறதை பற்றி நம்ம கவலைப்படுற அவசியம் கிடையாது. எதனால் அப்படின்னு சொல்கிறோன்னா, போன கான்ட்ராக்ட் மற்றும் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்துலலாம் நல்ல லாபம் பண்ணி தான் வச்சுருக்குறோம். ஸோ அதனால் ஒரு சில இடத்துல நம்ம ட்ரெண்டை பிடிக்கிறதுக்காக சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற இடம் தான் இந்த இடமா அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.